10 லட்சம் திமுக நிர்வாகிகள் பங்கேற்கக்கூடிய திமுகவினுடைய மாநில மாநாட்டில் அங்கு தொண்டர்கள் எல்லாம் உற்சாகமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். மாநாட்டு மேடையில் அமைச்சர்கள், திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மாநாட்டு மேடைக்கு வர இருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மு.க.ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற முழக்கத்தோடு திமுகவின் திருச்சி மாநில மாநாடு நடைபெறுகிறது. 12வது மாநில மாநாடு திருச்சியில் நடைபெறுகிறது. பெரும்பாலும் திருச்சியில் நடைபெறக்கூடிய திமுகவின் மாநாடுகள் அக்கட்சிக்கு திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய மாநாடாக அமைந்திருப்பதுதான் கட்சியின் வரலாறாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் 10 லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய இந்த திருச்சி மாநில மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், ஒரு சிறுகனூரில் தேர்தல் அரசியல் மாநாடாகவும் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். முதலமைச்சருக்காக அங்கு தொண்டர்கள் ஆவலோடு காத்திருக்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு முதலமைச்சர் அங்கு வருவதற்கு? விவரம் என்ன? எப்படி இருக்கு சூழல்? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தங்கியிருந்த இடத்திலிருந்து தற்போது புறப்பட்டு விட்டார். வழிநெடுகிலும் உற்சாகமான வரவேற்பு என்பது முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக மேடைக்கு வர இருக்கிறார். நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைத்தும் உற்சாகமாக இருக்கக்கூடியதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் என அனைவரும் மேடையில் திறந்து இருக்கிறார்கள். இன்னும் சட்ட நேரத்திற்குள்ளாக முதலமைச்சர் அரசியல், அதாவது 2026 அரசியலில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வருவதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்பும் தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எவையெல்லாம் எப்படியான ஒரு உரையாக முதலமைச்சருடைய உரை இருக்க போகின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அரசியல் நோக்கரிடம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். 10 லட்சம் தொண்டர்கள் என்பது அவ்வளவு சாதாரணமானதல்ல. தொண்டர்களுக்கான அனைத்து விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அனைவருடைய பங்களிப்பு, செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடன்பருப்பது என்ற கடிதம் என்ற அடிப்படையில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டிருப்பார். தொடர்ந்து நிர்வாகிகளையும் சந்தித்துக் கொண்டிருந்தார். அதே போன்று நிர்வாக ரீதியாக பாக முகவர்கள் உட்பட பல தரப்பினருக்கான அணி ரீதியான கூட்டங்களும் மாநாடுகளும் கூட நடைபெறதை பார்க்க முடிந்தது. ஆனால் கட்சியுடைய திமுகவினுடைய ஒரு மாநில மாநாடாக நாம் இந்த திருச்சி நடைபெறக்கூடிய மாநாடு எடுத்துக்கொள்ள முடியும். அவ்வாறு பார்க்கும் பொழுது இதுவரைக்குமான அரசியலில் திமுக ஒவ்வொரு மாநாட்டிலும் ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தியதோடு அடுத்த கட்டமாக அரசியலுக்கு வருவதற்கும் மேலும் அடுத்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாக்குறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு மாநாடாகவும் கூட திமுகவுடைய மாநாடு அமையும். அந்த அடிப்படையில் தான் திருச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 12வது மாநில மாநாடு என்பது 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை ஒட்டிய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது. பிரம்மாண்டமான மேடைகளுடன் 10 லட்சம் தொண்டர்கள் திரண்டிருக்கிறார்கள். முதலமைச்சருக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு, வழிநெடுகள் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் மேடைக்கு வரக்கூடிய அந்த 10 லட்சம் பேர் அமர்ந்திருக்கக்கூடியவர்களும் பார்க்கக்கூடிய வகையிலான ரேம்ப் வாக் போடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அதில் நடந்து வந்து ஒரு உற்சாகமான தொண்டர்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் நிர்வாகிகள் தொடர்ந்து தங்களுடைய உரைகளை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நேரத்திற்குள்ளாக முதலமைச்சர் வந்துவிட்டார் என்பதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஆகவே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்களுடைய ஒரு எதிர்பார்ப்போடு கூடிய ஒரு திருச்சி மாநாடாக இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். என்ன பேச போகிறார்? ஏனென்றால் தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுப்பது மட்டுமல்லாமல் மாநாட்டில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய அரசாங்கமும் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை கூட முதலமைச்சர் இதற்கு முன்பாக குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போதுதான் திருச்சி மாநில மாநாடு என்பது 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய மாநாடாகவும் வரலாற்றை திரும்பக்கூடியதாகவும் குறிப்பாக நம்ம பதாகைகளை பார்க்க முடியும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று பதாகைகளையும் உதயசூரியனுடைய சின்னங்கள் கொடிகளை ஏந்தியவாறும் பல்வேறு வாசகங்களுடைய பெறும் ஒரு உற்சாகமான கொண்டாட்டத்தோடு திமுகவினுடைய தொண்டர்கள் 10 லட்சம் பேர் திரண்டு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் இங்கு பார்க்க முடிகிறது. ஆக முதலமைச்சர் புறப்பட்டு விட்டார். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக இங்கு தொண்டர்கள், நிர்வாகிகளை சந்திக்கக்கூடிய வகையிலான ரம்பாக்கள் நடந்து மேடையில் ஒரு எழுச்சியான உரை நிகழ்த்துவார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் 10 லட்சம் தொண்டர்களும் நிர்வாகிகளும். ஆகவே இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேடைக்கு வர இருக்கிறார். வரக்கூடிய வழிநெடுகிலும் கூட தொண்டர்கள் உற்சாகமான வரவேற்பை முதலமைச்சருக்கு அளித்துக் கொண்டிருக்கக்கூடியதையும் பார்க்க முடிகிறது. இன்னும் சட்ட நேரத்திற்குள் முதலமைச்சர் எழுச்சி மிகான ஒரு உரையை நிகழ்த்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அன்புச்செல்வன், அங்க நிறைய சுவாரஸ்யமான காட்சிகளும் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. நிறைய பேர் கையில பதாகைகளோடு ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னு அந்த பதாகைகள் வச்சிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னொரு புறம் உற்சாக பெருக்கோடு அவர்கள் அந்த கட்சியினுடைய துண்டுகளை எல்லாம் சுழற்றிட்டு அங்க உற்சாகத்தை வெளிப்படுத்துறதையும் நம்ம பார்க்கிறோம். தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கு? இப்ப எப்படி அந்த தொண்டர்கள்லாம் என்கேஜ் பண்ணப்பட்டிருக்காங்க? விவரங்கள் என்ன?
இந்த எழுச்சியை நீங்க சொன்னது போன்று இது ஒரு எழுச்சி என்று சொல்லலாம். அந்த எழுச்சியை வெளிப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் அவர்களுடைய அந்த கருப்பு சிவப்பு துண்டை சுழற்றக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும். இதற்கு முன்பாக நடைபெற்ற கூட்டங்களில் கூட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் கூட அந்த உற்சாகமான ஒரு எழுச்சியை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக மேடையில் இருந்தே தங்களுடைய அந்த துண்டுகளை உயர்த்தி காட்டி செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொன்று அதாவது பதாகைகளை பார்க்கும் பொழுது தொடர்ந்து 2 ஆட்சி தொடர வேண்டும். இந்த முதலமைச்சருடைய புகைப்படங்கள் ஆண்கள் பெண்கள் என அனைவருமே உற்சாக ஒரு கொண்டாட்டத்திற்கான ஒரு திருவிழா போன்று இந்த மாநாடு என்பது நடைபெறக்கூடிய காட்சிகளாகத்தான் நாம் இங்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சருடைய புகைப்படத்தை ஏந்தியும் அதே போன்று பல்வேறு விதமான கோஷங்களுடன் அதே போன்று பதாகைகளை ஏந்தியும் கூட திமுகவினுடைய வாசகங்கள் அடங்கிய அந்த பதாகைகள் ஏந்தியவாறு ஒரு உற்சாகமான ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய காட்சிகளும் மிக பிரம்மாண்டமான ஒரு சுமார் 640 ஏக்கர் பரப்பளவில் இந்த 10 லட்சம் பேர் அமரக்கூடிய மேடை என்பது மாநாடு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. எளிய விளக்குகள் பொருத்தப்பட்டிருப்பதன் காரணமாக ஒரு திருவிழா கோலம் போன்று அந்த பகுதி முழுவதும் பகல் போன்று ஒரு வெளிச்சம் அளிக்கக்கூடிய காட்சிகளும் அதன் பிரம்மாண்டத்தையும் நாம் பார்க்க முடிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே திமுகவினுடைய ஒரு எழுச்சியான ஒரு மாநில மாநாடாக இந்த திருச்சி மாநாடு அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லாத காட்சிகளை நாம் இங்கு பார்க்க முடியும். தொண்டர்கள் தங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் மீண்டும் திமுக ஆட்சி வர வேண்டும் என்ற கோஷங்களை கூட அவர்கள் எழுப்பிக் கொண்டு அந்த துண்டை சுழற்றிக் கொண்டு அவங்களுடைய உற்சாகத்தையும் எழுச்சியும் வெளிப்படுத்துவதைத்தான் நாம் இதன் மூலமாக பார்க்க முடிகிறது. ஆக இன்னும் முதலமைச்சர் வந்ததற்கு பின்னாக எவ்வாறான எழுச்சி இருக்கும் என்றும் நாம் சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று நிர்வாகிகளும் தொடர்ந்து முதலமைச்சருக்கான ஒரு எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக முதலமைச்சர் வர இருக்கிறார். அதற்கு வரைக்குமாக கலை நிகழ்ச்சிகளும் கூட ஏற்பாடு செய்யப்பட்டு தொண்டர்களை உற்சாகமா வைப்பதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு வெல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பாக திமுகவினுடைய ஆட்சி தொடர்ந்து நீடிக்க வேண்டும், 2.0 வர வேண்டும் என்பதை தான் திமுகவினுடைய தொண்டர்களுடைய ஒரு எழுச்சிமூர் கோஷமாக இருந்து கொண்டிருப்பதை நாம் இங்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக மாநாட்டினுடைய மேடைக்கு வர இருக்கிறார். அதற்கான பிரமாண்ட ஏற்பாடுகளும் தொண்டர்களுடைய உற்சாகத்தையும் தொடர்ந்து நாம் இங்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய தொண்டர்கள் அங்க நடனம் ஆடுறதை கூட நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி மேடையில ஸ்ரீகாந்த் தேவா உள்ளிட்ட குழுவினர் அங்க பாடல் பாடுறாங்களா? கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. என்னென்ன மாதிரியான பாடல்கள் பாடுறாங்க? யாரெல்லாம் வந்திருக்காங்க? குறிப்பாக நீங்க சொல்லுவது போன்று இந்த இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்களை உற்சாகமாக இருக்க வேண்டிய அளவிலுமாக அரசியல் பாடல்கள் இருக்கக்கூடியதாக இந்த பாடலை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து தொண்டர்களுடைய அந்த எழுச்சியும் அவர்கள் துண்டுகளை சுழற்றி காட்டுவதும் பதாகள் ஏந்தி காட்டுவதும் மேலும் முதலமைச்சர் எப்போது வேண்டால் வரலாம் என்ற அடிப்படையில் அந்த உற்சாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக தொண்டர்கள் நடைபெறக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆக முதலமைச்சருடைய புகைப்படங்களை நாம் எங்கு வேணால் பார்க்க முடிகிறது. திமுகவினருக்கு எழுச்சி ஏற்படுத்தக்கூடிய அரசியல் பாடல்களாகத்தான் இந்த பாடல்களும் அமைந்திருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இதற்கு முன்பாக நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த மாநாடு என்பது பொதுவாக திமுகவுடைய மாநில மாநாடுகள் என்பது மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றங்களுக்கு வழிவகுக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லாதைத்தான் இதற்கு முன்பாக நடைபெற்ற மாநாடுகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. வெல்வோம் ஒன்றாக என்ற கோஷங்களை முன்வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு வெல்லட்டும், அதாவது ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற கோஷம் தான் மிக முக்கியமாக இந்த மாநாட்டில் பிரதானமாக முன்வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. 10 லட்சம் பேர் திரண்டிருந்தாலும் கூட அந்த எழுச்சியையும் நாம் பார்க்க முடியும். 2.0 ஆட்சி திராவிட அரசு தொடர வேண்டும், சாதனைகளை மீண்டும் நாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் திருச்சி மீண்டும் ஒரு வரலாற்று பதிக்கக்கூடிய வகையிலாக இந்த மாநில மாநாடு என்பது அமைவதற்கு அனைத்து விதமான அம்சங்களையும் திமுக செய்திருக்கிறது என்று சொல்லலாம். அதிலும் குறிப்பாக ஸ்டாலின் வேவ் 2026 என்ற 2026 என்ற ஹேஷ்டாக்கும் கூட பிரபலப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிடப்படுகிறது. அதுவும் கூட ட்ரெண்டிங்காக போகக்கூடிய வகையிலான உற்சாகம் என்பது இருப்பதையே நாம் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக 2026 ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கான மிகப்பெரிய ஒரு எழுச்சியின் மாநாடாக இந்த திருச்சி மாநாடை நாம் பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சட்ட நேரத்துக்குள்ளாக மாநாட்டினுடைய திடலுக்குள் உற்சாகமான வரவேற்பினுடைய எழுச்சியையும் காண இருக்கிறார். அவர்களுக்கான உற்சாகமான ஒரு உரையையும் முதலமைச்சர் நிகழ்த்துவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. நிச்சயமாக அன்பு செல்வன், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.